காஞ்சி அரண்மனையோட மந்திராலோசனை மண்டபத்துல மகேந்திர சக்கரவர்த்தி, சேனாதிபதி கலிப்பகையார், முதல் மந்திரி சாரங்கதேவர், முதலமைச்சர் ரணதீரப்பட்டர், ஒற்றர் தலைவன் சத்ருகனன், குண்டோதரன்னு எல்லாரும் இருந்தாங்க. மகேந்திர பல்லவர் ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சாரு. குண்டோதரா, நீயே உன் கண்ணால பாத்தியா? உண்மையாவே மாமல்லபுரத்துல இருந்து சலுக்கர் படைகள் திரும்பி போச்சா? சிற்பங்களுக்கு எதுவும் ஆகலதான்னு கேட்டாரு. ஆமா பல்லவேந்திரா, எனக்கு அப்போ ஏற்பட்ட ஆச்சரியத்தை சொல்ல முடியாது. சலுக்க ராட்சசர்கள் 2000 பேர் கைகள்ல கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டு திடுதிடுன்னு ஓடி வந்தாங்க. ஐயோ, அரும்பாடுபட்டு செஞ்ச சிற்பங்கள் எல்லாம் நாசமா போக போதேன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குச்சு. அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீர்னு அந்த பாறை உச்சி மேல புலிகேசி சக்கரவர்த்தி வந்தாரு. கம்பீரமா கையால சைகை செஞ்சாரு. அவ்வளோதான். ராட்சசர்கள் மாதிரி பயங்கரமா ஊளையிட்டு வந்த சலுக்கர்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டாங்க. அந்த இடத்துல புலிகேசி சக்கரவர்த்திய அவங்க எதிர்பார்க்கல. அவர் போட்ட கட்டளையை மாற்றி சிற்பங்களை அழிக்காம திரும்பி போக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல. பிரபு, நானே அங்க நடந்த அதிசயத்தினால கொஞ்ச நேரம் சிலை மாதிரி ஆயிட்டேன். எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு. உடனே கிளம்பி வந்துட்டேன்னு குண்டோதரன் சொன்னான். அப்போ சாரங்கதேவர், பிரபு, உங்களோட மாயாஜால வித்தைகளுக்கு எல்லையே கிடையாது போலையே. சலுக்க சக்கரவர்த்தி போட்ட கட்டளைய அவரே மாத்திர மாதிரி எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாரு. அந்த மூர்க்கனோட மனச, கலை உணர்ச்சியே இல்லாத அவனோட மனச அவனை படைச்ச பிரம்மனால கூட மாத்த முடியாதுன்னு மகேந்திரர் சொன்னாரு. அப்படின்னா இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு பல்லவேந்திரா? மாமல்லபுரத்தை எப்படி காப்பாத்துனீங்கன்னு ரணதீர பல்லவராயர் கேட்டாரு. சின்ன துரும்பு கூட சில சமயம் உதவி பண்ணுன்னு பழமொழி இருக்குல்ல, புத்த பிக்ஷுக்கள்னால கூட பிரயோஜனம் இருக்குன்னு நான் நினைச்சது சரியா போச்சுன்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. பிரபு, புதிர் போடுறீங்க, ஒன்னும் புரியலன்னு ரணதீரர் சொன்னாரு. நாகநந்தி பிக்ஷுவை சிறை பிடிச்சு வச்சிருந்தேன்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் வரலாம்னு நினைச்சுதான் அவரை வச்சிருந்தேன். புலிகேசி கடைசியா இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நாகநந்தி பிக்ஷுவை தான் கேட்டாரு. ஒரு செகண்ட் ஏன் மனசு கூட மாறிடுச்சு. நல்ல வேலை அப்படி எதுவும் செய்யாம இருந்தேன். அதனாலதான் இப்போ மாமல்லபுரம் தப்பிச்சுச்சுன்னு சொன்னாரு. அப்போ சத்ருகனன், உங்களோட கட்டளையோட அர்த்தம் இப்போதான் புரியுது. சுரங்க வாசலை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துரு. வெளியில யார் போனாலும் அதிசயப்படாத. யோக நிஷ்டையிலேயே இருந்துருன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. நாகநந்தி வெளியில வந்தப்போ எனக்கு தூக்குவாரி போட்டுருச்சு. ஓடி போய் அவர் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடலாம்னு கூட தோணுச்சு. அப்புறம் உங்களோட கட்டளையே நினைச்சு அமைதியா இருந்தேன்னு சொன்னா. எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒன்னும் புரியல. நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசிய கூட்டிட்டு வந்து மாமல்லபுரத்தை காப்பாத்தினதா சொல்றீங்களான்னு சேனாதிபதி கலிப்பகை கேட்டாரு. நாகநந்தி புலிகேசிய கூட்டிட்டு வரல, நாகநந்தியே புலிகேசி ஆயிட்டார்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஏற்பட்ட ஆச்சரியத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் முகத்துல கண்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் இருந்த உருவ ஒற்றுமைய நீங்க கவனிக்கலையா? நாகநந்தி தான் புலிகேசியான்னு கூட நான் ஒரு தடவை சந்தேகப்பட்டேன். ஆனா இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல அவரை பயன்படுத்திக்கலான்னு நினைச்சுதான் நாகநந்திய பத்திரமா சிறைப்படுத்தி வச்சிருந்தேன். புலிகேசி இங்க வந்திருந்தப்போ நம்மளோட பொற்கொள்ளர்கள் கிட்ட அவரோட கிரீடத்தையும் ஆபரணங்களையும் காட்டி அதே மாதிரி செய்ய சொல்லி செஞ்சு வச்சிருந்தேன். அந்த ஆபரணங்களோட நேத்து அவரை அனுப்புனேன். நேர மாமல்லபுரம் போக சொன்னேன்னு சொன்னாரு. நாகநந்தி அவ்வளோ சீக்கிரமா சம்மதிச்சிட்டாரா பிரபுன்னு கலிப்பகையார் கேட்டாரு. பிக்ஷுனாலும் ஒற்றன்னாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவங்க யார் இருக்கான்னு மகேந்திர பல்லவர் சொன்னாரு. ஆனா எப்படி அவர் மேல நம்பிக்கை வச்சு வெளியே அனுப்புனீங்கன்னு கலிப்பகையார் கேட்டதுக்கு, நாகநந்தி மனுஷனே இல்ல, மனுஷ உருவத்துல இருக்க அரக்கன். விஷம் ஏத்திய கத்திய யூஸ் பண்ற அளவுக்கு கொடூரமானவன். ஆனாலும் அவன் கலைஞன். அவனுக்கு கலைகள் மேல காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் மாமல்லபுரத்தை காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும். அதனால அவன் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புனேன். ஆயனரோட வீட்டையும் காப்பாத்தி இருந்தா அதுக்கப்புறம் அவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாரு. இதை கேட்டு எல்லாரும் வியந்து போய் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. அந்த அமைதிய பிளந்துக்கிட்டு வெளியே ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டுச்சு. காவலன் ஒருத்தன் ஓடி வந்து, பிரபு மன்னிக்கணும், கண்ணபிரான் பெண் சாதி கமலி வந்து உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றான். நாங்க தடுத்ததுக்கு அழுது கூப்பாடு போடுறான்னு சொன்னான். சக்கரவர்த்தி முகத்துல இருந்த சந்தோஷம் மாறுச்சு. வர சொல்லுன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் கமலி தலைவிரி கோலமா உள்ள ஓடி வந்து, பல்லவேந்திரா மன்னிக்கணும், பெரிய துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கதறிக்கிட்டே சக்கரவர்த்தியோட காலில் விழுந்தா.
அன்னைக்கு காலையில கமலியோட மாமனார் கமலி கிட்ட எங்க சிவகாமியும் ஆயனரையும் காணாம்னு கேட்டாரு. அதுக்கு கமலி, அவங்களுக்கு இந்த வீட்ல பொழுது போகலையாம், இந்த பச்சை குழந்தையோட விஷமம் பொறுக்கலையாம், அதனால ஊர்ல இருக்க கோவில்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம்னு சொல்லி போயிருக்காங்கன்னு சொன்னான். நல்ல வேலை, கோட்டைக்கு வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அந்த படுபாவி புலிகேசியோட ஆட்கள் ஊர்களை எல்லாம் கொளுத்துறாங்களாம், சிற்பிகளை எல்லாம் கையையும் காலையும் வெட்டுறாங்களாம், கன்னி பெண்களை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போறாங்களான்னு சொன்னாரு. இதை கேட்டதும் கமலி ஐயோன்னு அலறினா. அலறிக்கிட்டே அவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அவர் கமலிய பயங்கரமா திட்டினாரு. ஓடி போய் சக்கரவர்த்தி கிட்ட நடந்ததை சொல்லுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே கமலி சக்கரவர்த்தி கிட்ட ஓடி வந்தா. அழுதுகிட்டே தட்டு தடுமாறி விஷயத்த கமலி சொல்லி முடிச்சப்போ சக்கரவர்த்தியோட முகபாவம் முழுசா மாறி போயிருந்துச்சு. கர்வத்தோட இருந்த புன்னகைக்கு பதிலா சொல்ல முடியாத வேதனை இப்போ அந்த முகத்துல இருந்துச்சு. சத்ருகரனை பார்த்து, இவ சொல்றது உண்மையா சத்ருகனா, உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. சத்ருகரன் நடுங்கிட்டே, ஆமா பிரபு, நாகநந்தி போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வெளியே போனாங்க. ஆயனர் சிவகாமி மாதிரி தோணுச்சு. ஆனா யார் வெளியில போனாலும் அதிசயப்பட வேணாம்னு நீங்க சொல்லியிருந்தனால நான் அமைதியா இருந்தேன்னு சொன்னான். மகேந்திரர் எல்லாரையும் பார்த்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட சாமர்த்தியத்தை பத்தி நானே கர்வப்பட்டுட்டு இருந்தேன். கடவுள் கர்வ பங்கம் செஞ்சிட்டாரு. சிவகாமிய பறி கொடுத்துட்டு மாமல்லனோட முகத்துல என்னால முழிக்க முடியாது. சேனாதிபதி, உடனே படைகளை திரட்டுங்கள். ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.